ஹாய்ங்க, திஸ் இஸ் ஸ்வாதி. இந்த பலோசோ பேண்ட்டை எப்படி அழகாக ஸ்டிச் பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. பலோசோ பேண்ட்டை ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா சுடிதார் மெட்டீரியலில் இருக்கிற பேண்ட் மெட்டீரியல் தான் எடுத்திருக்கேன். 2.25 மீட்டர் இருக்குது. மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபுல் லென்த் 37. நீங்கள் எங்கே பேண்ட்டு போடுவீங்களோ அங்கேருந்து கீழே ஃப்ளோர் வரைக்கும் எடுத்துக்கோங்க. வேஸ்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னா பேண்ட்டு நீங்கள் போடுவீங்கல்ல அந்த இடத்தோட ரவுண்ட் மெஷர்மெண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பார்ட் ஆஃப் த பேக் என்னோடது 44. இது கேல்குலேஷன் வச்சு கூட எடுக்கலாம். எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸ்டூலில் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துட்டு நீங்கள் பேண்ட் எங்கே போடுவீங்களோ அங்கேருந்து அந்த ஸ்டூல் லென்த்துக்கு எடுக்கணும். க்ராச் டெப்த்தோட கேல்குலேஷன் ஹிப் ரவுண்ட் டிவைடட் பை 4 கூட +1 பண்ணிங்கன்னா அதுதான் க்ராச் டெப்த்து. ஆர்ம் ரவுண்ட் கால் சுற்றளவு டிவைடட் பை 2. எப்படி பேட்டர்ன் போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஃப்ரண்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபோல்டரில் வச்சுட்டு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கே சென்டிமீட்டரில் தான் காட்ட போகிறேன். ஏன்னா ஃபேப்ரிக்கில் ஃபுல்லாக லே பண்ணி கட் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக பெல்ட்டோட மெஷர்மெண்ட் சொல்ல போகிறேன். பெல்ட் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் எலாஸ்டிக் 1 இன்ச் எலாஸ்டிக் எடுக்கிறீங்கன்னா அது கூட +1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ½ இன்ச் ஃபோல்டிங் எக்ஸ்ட்ராக்கு. இப்போ 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் எலாஸ்டிக் எடுக்கிறீங்கன்னா அதுவே டபுள் த டைமு ப்ளஸ் ½ இன்ச் ஃபோல்டிங்க்கு எடுத்துக்கணும். அதில் அந்த மார்க் பண்ண இடத்துல லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரெயிட் லைன். ஃபஸ்ட் பேண்ட்டு போடுவோம்ல, வேஸ்ட் ரவுண்டுன்னு சொன்னோம்ல, அதோட கேல்குலேஷன் பார்க்கலாம். வேஸ்ட் ரவுண்டு கேல்குலேஷன் எப்படி கண்டுபிடிப்போம்னா ஹிப் ரவுண்ட் மெஷர்மெண்ட் தான் எடுப்போம். ஏன்னா நமக்கு பம்ப் பெருசாக இருக்கும். வேஸ்ட் ரவுண்ட் கேல்குலேஷனில் நம்ம போட்டோம் அப்படின்னா பேண்ட் உள்ளே போகாது. அதனால தான் ஹிப் ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். 44 டிவைடட் பை 4 + 1 அதுதான் வேஸ்ட் ரவுண்டாக அஸ்யூம் பண்ண போகிறோம். அதை நான் சென்டிமீட்டரில் மார்க் பண்ணுறேன். என்னோடது 44 டிவைடட் பை 4னா 11 + 1 12 சென்டிமீட்டர். அந்த 12 இன்ச்சுக்கு 12 சென்டிமீட்டர் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து க்ராச் லைன் தான் மார்க் பண்ண போகிறோம். நம்மளோட க்ராச் லைன் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். என்னோடய க்ராச் லென்த் 12 இன்ச்சு. ஸோ எல் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். எல் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ராச் கர்வ் வரைகிறதுக்கு டிஃபால்ட்டாக 2.5 இன்ச் மார்க் பண்ணுவோம். இது எந்த சைஸுக்குன்னா எம் சைஸ், எஸ் டு எல் சைஸ் வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மோர் தென் எல் சைஸ் இருக்கீங்க அப்படின்னா 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு கர்வ்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? க்ராச் மார்க் பண்ண லென்த் இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து ஃபுல் லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபுல் லென்த் 37 இன்ச்சு. ஸோ அங்கேருந்து 37 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஆர்ம் ரவுண்ட் மெஷர்மெண்ட் 6 இன்ச்சு. 12 ஃப்ரண்ட்டுக்கு 6 வரணும், பேக்குக்கு 6 வரணும். இப்போது செஸ்ட் க்ராச் லென்த் லைன் இருக்கும்ல, அதை அந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல அதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த கீழே ஆர்ம் லைன்லேயும் மிட் பாயிண்ட் எடுத்துட்டு ஆங்கிள் லைனில் மிட் பாயிண்ட் எடுத்துட்டு நம்மளோட ஆங்கிள் மெஷர்மெண்ட் 6, 3 இன்ச்சு 3 இன்ச்சு மார்க் பண்ண போகிறோம். ஒரு சைடு 6 இன்ச்சு, இன்னொரு சைடு. இது பலோசோ பேண்ட்டுன்றதுனால எக்ஸ்ட்ரா நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் 2 இன்ச் 2 இன்ச் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு மார்க் பண்ணிவிட்டு கர்வ்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். லெக் கர்வ் ஸ்கேல் இருக்கும்ல, அதை வச்சு லைன் கர்வ்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். இந்த லெக் கர்வ் ஸ்கேல் வச்சு தான் லைன்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். எப்படி அந்த பாயிண்ட்டை மீட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதை ஏன் நான் உங்களுக்கு ரஃப் டிராஃப்டில் காட்டுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஃபேப்ரிக்கில் போடும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதனால இந்த இது சொல்லியிருக்கேன், இதில் டீச் பண்ணியிருக்கேன். பலோசோ பேண்ட்டோட பேக் கட்டிங் ஃப்ரண்ட் கட்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பேக் பேட்டர்ன் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதிலேருந்து ஒரு 2.5 இன்ச் எபோவில் வச்சுட்டு ஒரு லைன்ஸ் ட்ரா பண்ணுவோம்.
சீம் அலவன்ஸ் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இங்கே சீம் அலவன்ஸ்லாம் நான் இங்கே ஃபேப்ரிக்கில் பார்த்துக்கோங்க. நான் கரெக்டாக பேட்டர்ன் மட்டும் கட் பண்ணுறேன். ஓகே, சீம் அலவன்ஸோட சொல்லி கொடுத்துடலாம். ஓகேவா? இப்படி கட் பண்ணி எடுத்துக்க போகிறீங்க. ஓகேவா? இது ஃப்ரண்ட் பார்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட். ஓகேவா? பேக் வந்து ஃப்ரண்ட்டை விட பெருசாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து பம்ப் வந்து பெருசுங்க. ஸோ அதனால பேக் வந்து பெருசாக இருக்கும். அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மேலே வந்து ஒரு 2.5 இன்ச் எபோவில் இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ளேஸ் பண்ணிட்டு இதில் இந்த இடத்துல 2.5 இன்ச் வைக்கிறவங்க இந்த இடம் 2.5 வச்சுக்கோங்க. 3 இன்ச் வைக்கிறவங்க 3 இன்ச் வச்சுக்கோங்க. ஓகேவா? எல் சைஸாக இருக்கவங்க 3 இன்ச் வச்சுக்கோங்க. எபோவில் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச்சு நான் இங்கே 2.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணுறேங்க. ஓகே, மார்க் பண்ணிவிட்டு லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? இந்த க்ராச் டெப்த் இந்த லைன் இருக்குல்ல, இதுக்கு நேராக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்படி இருக்கா? இதை வந்து இந்த லைனையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சைடில் மட்டும் பெருசாக இருக்கும். ஓகே, க்ராச் டெப்த் வர இடத்துல இப்போது இந்த இடத்த அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ஒரு 2.5 சென்டிமீட்டரோ 3.5 சென்டிமீட்டரோ மார்க் பண்ணிவிட்டு ஒரு கர்வ்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, கர்வ்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு இங்கே இருக்குமா? ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு ஹிப் கர்வ் ஸ்கேல் இருக்கா? இந்த ஹிப் கர்வ் ஸ்கேல் வச்சு ஸோ இதை வந்து அப்படியே இந்த லைனோட ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணி இந்த ஆங்கிள் ரவுண்டோட கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆங்கிள் இந்த இடத்துல வந்து 1 இன்ச் நீங்கள் மடித்து ஃபோல்ட் பண்ணி அரை இன்ச் ஆஃப் இன்ச் ஃபோல்ட் பண்ணுவீங்கன்னா 1 இன்ச் கொடுத்துக்கலாம். இல்லை 1 இன்ச் ஃபோல்ட் பண்ணணும்னா எக்ஸ்ட்ராவாக 2 இன்ச் விட்டுக்கோங்க. விட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் எப்படி கட்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல நான் 1 இன்ச் விடணும். நான் பேப்பர் பேட்டர்ன்றதுனால நான் விட்டுட்டேன். நீங்கள் கரெக்டாக விட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் சீம் அலவன்ஸ் விட்டு, ஓகேவா, இந்த ஆர்ச் ஏற்ற மாதிரி க்ளோஸ் ட்ரா பண்ணி விட்டுணும். ஓகேவா? இந்த இடத்துல இந்த கட் இருக்கா? இந்த இடத்துல இது இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு லைன் கொடுத்தோம் பாருங்கள். இது ரெண்டும் இப்படி வச்சு இந்த இடத்துல இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த லைன் இருக்குல்ல, இந்த சென்டர் பார்ட், ஸோ இதை கட் பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டோட க்ராச்சு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடணும். பேக்கோட க்ராச் ஜாயின் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி சைடு ஜாயின் பண்ணிவிட்டு, சைடு மீன்ஸ் இந்த தொடைக்கிட்ட இருக்கிறது, அதுக்கப்புறம் உள் பக்கமாக ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்க இந்த பேட்டர்னை. ஓகேவா?